நண்பர்கள், இப்ப எங்க ஊரோட வழியை பத்தி நான் சொல்ல வந்திருக்கேன். பாலாறுல தண்ணி போகுது. வாலாஜாபாத், அவுலூர் இந்த இடைப்பட்ட இடத்துல இருக்குதான் பாலாறு. பாலாறுல அதிகமா தண்ணி போனோன்னு என்ன பண்ணாங்கன்னா போக்குவரத்து தடை செஞ்சுட்டாங்க. வாலாஜாபாத்ல இருந்து அவுலூருக்கு போக முடியாது, அவுலூர்ல இருந்து வாலாஜாபாத் வர முடியாது. அவுலூர் மட்டும் தான் இருக்கா வாலாஜாபாத் இந்த ஆறு தாண்டி போனோம் அப்படிங்கிறதுனா இல்ல. அவுலூர் ஊர் பின்னாடி சுத்தி பல கிராமங்கள் இருக்கு. இந்த பல கிராமங்களும் இந்த போக்குவரத்து தான் பயன்படுத்துவாங்க. வாலாஜாபாத்துக்கு வந்துட்டு செங்கல்பட்டு போனாலும் சரி, காஞ்சிபுரம் போனாலும் சரி, சென்னைக்கு போனாலும் சரி, இவங்களுக்கு இதுதான் வழி. அவுலூர் பின்னாடி இருக்கிற எல்லா கிராமங்களுக்கும் இதுதான் ஒரு மெயினான ஒரு இடம். வாலாஜாபாத் தான். இந்த ஆறு தாண்டி அவங்க வரணும். எனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து இங்க வந்து எங்களுக்கு பாலம் அமைச்சு கொடுங்க, பாலம் அமைச்சு கொடுங்க. வருஷம் வருஷம் மழை வருது, வருஷம் வருஷம் இந்த ரோடு வந்து உடையுது. இது உடையதுனால எங்களுக்கு போக்குவரத்து தடங்கள் ஆகுது. போக்குவரத்து தடையான உடனே எங்களால ஒரு எமர்ஜென்சிக்கு வந்து வாலாஜாபாத் போக முடியல. எங்களுடைய பசங்களை பள்ளிக்கூடம் அனுப்பி ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நிறைய போராடி இருக்காங்க, நிறைய கேட்டிருக்காங்க. இன்னமும் பாலம் அமைச்சு தரல. வருஷம் வருஷம் மழை வந்தோடனே தடை வச்சிருவாங்க. தடை வச்சிருவாங்க. அங்க இருக்கிற மக்கள் இங்க பாத்துன்னு இருப்பாங்க, இங்க இருக்கிற மக்கள் அங்க பாத்துருப்பாங்க. எப்படா போறது அப்படின்ட்டு. ஆனா ஒரு வழி இருக்கு. என்ன வழி இருக்குன்னா, அவுலூர்ல இருந்து காஞ்சிபுரம் போறதுக்கு 15 கிலோமீட்டர். காஞ்சிபுரத்து திருப்பி வாலாஜாபாத் வரணும்னா அதுக்கு ஒரு 15 கிலோமீட்டர், 30 கிலோமீட்டர் பயணிக்கணும். பள்ளிக்கூடம் போனாலும் சரி, மருத்துவம் வேணும்னாலும் சரி, எது இருந்தாலுமே இந்த 30 கிலோமீட்டர் பயணிக்கணும். ஆனா அதே அவுலூர்ல இருந்து வாலாஜாபாத் வரதுக்கு 2 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும். ஒரு மேம்பாலத்தை அமைச்சு கொடுத்தா இந்த 30 கிலோமீட்டர்ல உயிருக்கு போறாருனாலுமே இந்த மேம்பாலம் இருந்துச்சுன்னா 10 நிமிஷத்துல அவங்களை காப்பாற்ற முடியும். ஏன்னா வாலாஜாபாத்ல தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு. காஞ்சிபுரத்துல இருக்கு GH. 15 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போய் பாக்குறது எப்படி இருக்கு, 10 நிமிஷம் டிராவல் போய் உடம்பு பாக்குறது எப்படி இருக்கு. எனக்கு இந்த வழி விட அந்த அவுலூர் பகுதியில் இருக்க மக்களுக்கு ரொம்ப வழியா இருக்கும். எனக்கு அது நல்லாவே தெரியும். அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.